மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் இதுவரை 28 நலன்புலி நிலையங்களில் 2681 நபர்கள் வசித்து வருகின்றனர். அதிலும் மன்னாரில் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகளால் காப்பாற்றப்பட்ட கிராமம் ஒன்று. மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழை மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளம் பாதிக்கப்பட்ட 812 குடும்பங்களைச் சேர்ந்த 2681 நபர்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை 28 நலன்புலி நிலையங்களில் வசித்து வருவதாக மன்னார் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த 23/11/2024 முதல் நேற்று சனிக்கிழமை வரை மன்னார் மாவட்டத்தில் கடும் மழை மற்றும் காற்று காரணத்தினால் மாவட்டத்தில் 5 பிரதேச செயலாளர் பிரிவில் 19,811 குடும்பங்களைச் சேர்ந்த 68,334 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட 10,263 நபர்கள் 69 நலன்புரி நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் படிப்படியாக வெள்ளம் குறைவடைந்து பாதிக்கப்பட்ட மக்கள் தமது வீடுகளுக்கு சென்றனர். இந்த நிலையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரை 28 நலன்புரி நிலையங்களில் 812 குடும்பங்களைச் சேர்ந்த 2,681 நபர்கள் வசித்து வருகின்றனர். மேலும் தற்பொழுது 3,796 குடும்பங்களைச் சேர்ந்த 13,057 நபர்கள் உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளில் வசித்து வருவதாகவும் மன்னார் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை நானாட்டார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மடுக்கரை கிராமத்தில் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அதிரடி நடவடிக்கை காரணமாக பாரிய அனர்த்தத்தில் இருந்து அக்கிராமத்தில் வீடு மற்றும் பாதுகாக்கப்பட்டுள்ளது. மடுக்கரை கிராமத்தில் 2 குளங்கள் வானூடாக வெளிவந்த நீர் மடுக்கரை கிராமத்தில் இருந்த வீடு ஒன்றின் ஊடாக ஊடறுத்து சென்ற நிலையில் குறித்த வீட்டின் பாரிய அனர்த்தம் ஏற்பட இருந்தபோது அது பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் கே. திலீபன் தலைமையிலான குழுவினர் விரைந்து செயற்பட்டு நீர்வரத்தை முற்றாக தடுத்ததன் காரணமாக குறித்த அனர்த்தத்தில் இருந்து மடுக்கரை கிராமம் குறித்த வீடும் பாதுகாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதுடாம்பி
முட்டை வேணும். சரி தண்ணி இந்த பக்கம் இருக்கீங்களா? அது தண்ணி இழுக்கிற இழுவைக்கு இருக்குமா? அதில் ஒரு படையா விழுமா இருந்தா இந்த பக்கம் திரும்ப தண்ணி இந்த பக்கம் தானே வரணும்.